அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஃபிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சாம்பார் ப்ளஸ் முட்டைகோஸ் பொரியல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். 3 சின்ன தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கேரட் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு 4 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா மசிய வேகணும். அப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், அடுத்து பெருங்காய பொடி, அடுத்து தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வரமிளகா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து முட்டைகோஸ் பொரியலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ளஸ் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 200 கிராம் அளவுள்ள முட்டைகோஸ் எடுத்து பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தாளிப்புக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பச்சைக்கடலை பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் 2 வரமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாரும் முட்டைகோஸ் பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு போட்டு கொதிய விடுறோம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், அதோட கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு 5 பல் பூண்டு உரிச்சு வச்சுன்னா அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கிறேன். அது வதங்கினதும் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 3 பல் தக்காளி நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு அது வேக வைக்க உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும், மசியை வேக வைக்கணும். அப்போ தான் அதோட புளிப்பு டேஸ்ட்டு சாம்பாரில் வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாம்பார். நல்லா இதுக்கு தேவையானது மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் இதோட மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் இதை மூடி போட்டு நல்லா மசியை வேக வைக்கணும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா இன்னும் வேக வைக்கணும். ஏன்னா அந்த தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரணும். இதோட கேரட்டை போட்டு வேக வச்சுக்கிறோம். கேரட்டுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். மூடி வேக வைங்க. இந்த கேரட் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதோட சைடில் நம்ம முட்டைகோஸ் பொரியலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முட்டைகோஸ் பொரியலுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு அதோட சீரகம் போட்டு அப்புறம் பச்சைக்கடலை பருப்பு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஆனியன் போடணும். ஆனியன் சாப் பண்ண ஆனியனை போட்டு அதையும் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கணும். இது நம்ம சாப்பிடும்போது நம்ம பல்ல கடிப்பட்டு அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி வதக்கிக்கணும். வரமிளகா 2 பிரித்து வச்சது அதையும் போட்டு நல்லா வதக்கிறேன். இந்த மிளகா பொடி எதுவும் சேர்க்கல, இந்த வரமிளகா தான் அதோட டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான பெருங்காய பொடி எண்ணெயில் போட்டோம்னா கருப்பாயிரும். அதனால் ஆனியன் போட்டதுக்கப்புறம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 200 கிராம் சாப் பண்ணி வச்ச முட்டைகோஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் உப்பும் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். மூடி ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக அளவாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும். தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ காய் வெந்துடுச்சு. இந்த வேக வச்ச பருப்பு போட்டு நல்லா மசிச்சு விட்டுறணும். பருப்பு போட்டது இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா பருப்பு வேகும் போது கெட்டிப்பட்டு கீழே பிடிச்சிக்கும். இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி, அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வைங்க.
கீழே பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. சாம்பாருக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த முட்டைக்கோஸ் பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம வேக விட்டோம்னா வெந்துடும் சீக்கிரமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாம்பார் ப்ளஸ் முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை போட்டு பவுலுக்கு சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான சாம்பார் ப்ளஸ் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.